السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. இந்த வசனங்களின் பொருள்: நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து செல்லுங்கள். மற்றெல்லா வியாபாரங்களையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்திருப்பின் இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். தொழுகை நிறைவேற்றப்பட்டதும் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை மிகுதியாக நினைவு கூறுங்கள். ஆனால் அவர்கள் வியாபாரத்தையோ கேளிக்கைகளையோ காணும்போது அதன் ஈர்க்கப்பட்டு உம்மை தனித்து நிற்க வைத்து விடுகின்றனர். நீர் கூறுவீராக, அல்லாஹ்விடம் உள்ளது கேளிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகச் சிறந்ததாகும். அல்லாஹ் மிகச் சிறந்த உணவளிப்பவனாவான். இன்று ரமலானின் இறுதி ஜும்ஆவாகும். பொதுவாக இந்த நாளில் மக்களுக்கு குறிப்பான கவனம் ஏற்படுகின்றது. இந்த குறிப்பான கவனத்தின் காரணமாக ஜும்மாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்கின்றனர். யதார்த்தமாக இன்றைய நாட்களில் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் விடுமுறையாகும். இதன் அடிப்படையிலும் வந்திருப்பவர்களின் எண்ணிக்கை சிறப்பானதாகவே தென்படுகின்றது, பொதுவாகவும் தென்படவே செய்கின்றது.
நான் ஓதிய இந்த வசனங்கள் சூரா ஜுமாவின் கடைசி ருக்குவின் வசனங்களாகும். இதில் அல்லாஹ் ஜுமாவின் முக்கியத்துவம் தொடர்பாக தெளிவாக எடுத்து கூறிவிட்டான். ஆக ஜுமாவில் கலந்து கொள்வது அல்லாஹ்விடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், அதாவது ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் எவ்வித சோம்பேறித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. மாறாக நீங்கள் எவ்வளவு வேலைப்பளுவில் இருந்தாலும் வியாபாரத்தின் உச்சபட்ச நேரமாக அது இருப்பினும் சரியே, நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தியவாறு ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த இடத்தில் உலகப் பணிகள் மற்றும் வியாபாரத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதனால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதற்காக கவலை கொள்ளக்கூடாது. மேலும் இந்த நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் ஜும்மாவில் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜும்மாவில் கலந்து கொள்வது மற்றும் ஜாமியா பள்ளிவாசலுக்கு சென்று ஜும்மாவை தொழுவது மற்றும் இமாமின் ஹுத்துபாவை கேட்பது ஆகியவை உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தை விட, உலக பணிகளை விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மடங்கு சிறந்ததாகும். ஆனால் எவர் இதன் உண்மையான ஞானத்தை பெற்றவராக இருக்கின்றாரோ அவருக்கே இதனை பற்றிய உணர்வு இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையான ஞானத்தை பெற்றிருப்பவர் நிச்சயமாக இந்த உலக பணிகளுக்கு இரண்டாம் நிலையையே வழங்குவார். மேலும் அல்லாஹ் இதனையும் கூறுகின்றான், அதாவது ஜும்மா தொழுகைக்கு பிறகு நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம். செல்லுங்கள், உங்களது உலக பணிகளில் வியாபாரங்களில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் உங்களது உலக பணிகளிலும் பரக்கத் செய்வான். ஆனால் இங்கு இதனையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அதாவது உங்களது இறைவணக்கங்களை ஜும்ஆ மட்டும் ஒரு எல்லைக்குட்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ் உங்களுக்கு எந்நேரமும் நினைவில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அவ்வாறு செய்தால் பிறகு உங்களுக்கு முன்பை விட அதிகமான வெற்றிகள் கிடைக்கும், இம்மையும் மறுமையும் கிடைக்கும். இறை தியானம் செய்பவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறும் போது ஜும்மாவிற்கு பிறகு நாம் அசர் தொழுகையை தொழ வேண்டும். இதுவும் கடமைகளில் அடங்கும். மேலும் மக்ரிப் தொழுகையையும் தொழ வேண்டும், இஷா தொழுகையையும் தொழ வேண்டும். இந்த தொழுகைகள் கடமைகளில் அடங்கும். மேலும் உலக பணியாக இருந்தாலும் அல்லது மற்ற அருட்கொடையாக இருந்தாலும் அவை அல்லாஹ்வின் அருளினாலே கிடைக்கும் என்பதையும் எப்போதும் நினைவில் கொள்வர். ஆக வெற்றிகள் கிடைப்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும் அவனை வணங்குவதிலும் தான் தொடர்புடையதாக இருக்கின்றது. ஜும்மாவை பேணுவது மற்றும் அல்லாஹ்வை துதிப்பது மற்றும் அவனது இறைவணக்கத்திற்கான உரிமையை செலுத்துவது ஆகியவற்றிற்கான முயற்சியை ரமலான் மாதத்தில் மட்டும் நாம் மேற்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த வசனத்தில் தெளிவாக எடுத்துக்கொண்டுள்ளது. அதாவது ஜும்ஆக்கள் தொடர்பாக இது ஒரு பொதுவான மற்றும் குறிப்பான கட்டளையாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜும்ஆவின் முக்கியத்துவம் தொடர்பாக எடுத்து கூறுகின்றார்கள். ஜும்ஆவின் நாள் பெருநாள் ஆகும். இந்த பெருநாள் மற்ற பெருநாளை காட்டிலும் மிக உயர்வானதாகும். எவ்வாறு உயர்வானதாகும்? அன்னார் கூறுகின்றார்கள், இந்த பெருநாளுக்காக ஜும்ஆ அதிகாரம் இருக்கின்றது. அதாவது சூரா ஜும்ஆவில் ஜும்ஆவை குறிப்பாக பேணுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. மேலும் ஜும்ஆவின் முக்கியத்துவம் எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஒரு யூதனுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கூற்றை அன்னார் எடுத்து கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அதாவது இன்று நான் உங்களுக்காக உங்களது மார்க்கத்தை முழுமை செய்துவிட்டேன் என்ற வசனம் இறங்கிய போது ஒரு யூதன் இந்த வசனம் இறங்கிய நாளை பெருநாளாக கொண்டாடி இருக்கலாமே, அல்லது இந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் இந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜும்ஆ பெருநாளே ஆகும்,
ஏனென்றால் இந்த வசனம் ஜும்மாலன்று அருளப்பட்டது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பெரும்பாலான மக்கள் இந்த பெருநாளை பற்றி அறியாதவர்களாக இருக்கின்றனர். எந்த பெருநாளை அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் கொண்டாடும்படி கட்டளையிட்டுள்ளானோ, மேலும் எந்த நாளில் மார்க்கம் முழுமையடைந்ததை பற்றிய நற்செய்தியை வழங்கினானோ, மேலும் அல்லாஹ் தமது அருட்களை முழுமை செய்து விட்டதாக நற்செய்தி வழங்கினோ, அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. மேலும் அவர்கள் ரமலானின் இறுதி ஜும்மாவில் குறிப்பாக கலந்து கொண்டு நாம் அனைத்து ஜும்மாவின் நற்கூலியையும் பெற்றுவிட்டோம் என்று கருதுகின்றனர். எனவே நாம் மிகுந்த கவலையுடன் நமது ஜும்மாக்களை பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு ரமலானின் இறுதி ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அவ்வாறே முழு வருடமும் ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் அவர் உண்மையான நம்பிக்கையாளர் என்றால் பிறகு அவர் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? பெரும்பாலார் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. மேலும் உலக வியாபாரங்கள் மற்றும் உலகத்தின் மீதுள்ள ஈர்ப்பிலேயே அவர்கள் தமது ஜும்மாவை வீணாக்கி விடுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அதாவது அல்லாஹ்விடம் இருப்பது இந்த உலகப் பொருட்கள், செல்வங்கள் ஆகியவற்றை விட மிகச் சிறந்ததாகும். மேலும் அல்லாஹ்வே உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாட்டை செய்கின்றான். ஆக இது மிக முக்கியமான மேலும் ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமாகும். மேலும் குறிப்பாக நாம் இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நாம் இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி வந்தார்கள், அதாவது உண்மையான நம்பிக்கையாளர் அஹ்மதியே ஆவார். அவர்கள் காலத் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆக இதை ஏற்றுக்கொண்டிருப்பது நம் மீது ஒரு பொறுப்பை சுமத்துகின்றது. அதாவது நாம் நமது செயல்களை அல்லாஹ்வின் போதனைகளுக்கேற்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும். உலக ஆசைகள் நமது முன்னுரிமையாக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் அவனது திருப்தியை பெறுவது நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பெரும்பாலார் இந்த விஷயங்களை, அதாவது நாம் ஏன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை மறந்துவிட்டனர். அன்னார் அல்லாஹுடன் தொடர்பை நமக்கு ஏற்படுத்துவதற்காகவே வருகை தந்தார்கள். மேலும் நமது அனைத்து முன்னுரிமைகளும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது மற்றும் அவனது அன்பை பெறுவதாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அன்னார் வருகை தந்தார்கள். அதுவன்றி நமது உலகியல் விருப்பங்கள் முழுமையடையாத போது மட்டும் நாம் தொழக்கூடியவர்களாகவும் துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. மேலும் நாம் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் விருப்பங்கள் முழுமையடைவதற்காக மட்டும் குனியக்கூடாது. மேலும் நமக்கு அல்லாஹ்வின் திருப்தி மேலும் அதனை பெறுவதன் முக்கியத்துவம் என்ன என்பது தெரியாமல் இருக்கக்கூடாது. மேலும் நாம் நமது விருப்பங்கள் மற்றும் தேவைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இது அல்லாஹ்வால் நற்பேறு பெற்றவர்க்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியாகும். இதிலிருந்து பயன் பெறுபவர்களே வாழ்த்துக்குரியவர்களாவர். எந்த மக்கள் என்னுடன் தொடர்பை வைத்துள்ளீர்களோ அவர்கள் நாம் எதனை பெற வேண்டுமோ அதனை பெற்றுவிட்டோம் என்று ஒருபோதும் ஆணவம் கொள்ளாதீர்கள். நீங்கள் அந்த மறுப்பாளர்களை விட நற்பேற்றை பெறுவதற்கு அருகில் இருப்பவர்கள் என்பது உண்மைதான். நற்பேற்றை பெறுவதற்கு அருகில் இருக்கின்றீர்கள். மறுப்பவர்கள் தமது கடுமையான மறுப்பு
மற்றும் ஏளனத்தின் காரணமாக இறைவனை அவர்கள் கோபமடைய செய்துள்ளனர். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் நல்லெண்ணத்திற்கேற்ப செயல்பட்டு இறைவனது கோபத்திலிருந்து தம்மை தாமே பாதுகாப்பதற்கு கவலை கொண்டுள்ளீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தற்போது நிரந்தர வாழ்விற்காக ஆயத்தப்படுத்திய இந்த நீரூற்றிற்கு அருகில் நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆம், தண்ணீர் அருந்துவது எஞ்சியுள்ளது. இறைவனது அருளின் மூலமாக அது உங்களது தாகத்தை தணிக்க வேண்டும் என்று அவனிடம் நற்பாகியத்தை நீ வேண்டுங்கள். ஏனென்றால் இறைவனது விருப்பமின்றி எதுவும் நடக்க இயலாது. அன்னார் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நான் இதை அறிவேன். அதாவது எவர் இந்த நீரூற்றிலிருந்து நீர் அருந்துவாரோ அவர் அழிவிற்குள்ளாக மாட்டார். ஏனென்றால் இந்த தண்ணீர் வாழ்வை அளிக்கின்றது, மேலும் அழிவிலிருந்து பாதுகாக்கின்றது, மேலும் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கின்றது. இந்த நீரூற்றின் தண்ணீரை தாகம் தீர அருந்துவதற்குரிய வழி என்ன? அது என்னவென்றால், உங்கள் மீது இறைவன் ஏற்படுத்தியுள்ள 2 உரிமைகளை நீங்கள் முழுமையாக செங்கள். அதில் ஒன்று இறைவனது உரிமையாகும், மற்றொன்று அடியார்களின் உரிமையாகும். ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக இதை கூறிவிட்டார்கள். அதாவது நமது செயல்களை இறைவனது போதனைகளுக்கேற்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு தமது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்துங்கள். மேலும் அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதன் தரத்தையும் உயர்த்த வேண்டும். அவ்வாறில்லை என்றால் அல்லாஹ்வின் அருட்களை பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆக முடியாது. நீரூற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவதற்காக நமது முன்னுரிமைகளை மாற்ற வேண்டியது வரும். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அது இந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவது இப்போது எஞ்சியுள்ளது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இதை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள், இது என்னை பற்றி கூறப்படவில்லையே என்று எனக்கு தோன்றது. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அந்தஸ்தை பற்றி நம் அனைவருக்கும் தெளிவாக தெரியும். ஏனென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருக்கு மிகுந்த கண்ணியத்தையும் உயர் அந்தஸ்தையும் வழங்கியுள்ளார்கள். அன்னாரே இந்த கவலையில் இருக்கின்றார்கள் என்றால் பிறகு நாம் எந்த அளவுக்கு இது பற்றி கவலை கொள்ள வேண்டும்? அதாவது நாம் எவ்வாறு நீரூற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற கவலை கொள்ள வேண்டும். மேலும் நாம் எவ்வாறு பையத்தின் உரிமைகளை செலுத்துபவர்களாக ஆக முடியும் என்று நாம் கவலை கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வின் உரிமை செலுத்துவதற்காக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது அவசியமாகும். மேலும் நாம் அல்லாஹ்விற்குரிய இறை வணக்கத்தின் உரிமையை செலுத்திவிட்டோமா என்ற இந்த விஷயத்தை கண்முன் வைக்க வேண்டியது அவசியமாகும். அல்லாஹ் நமது படைப்பின் நோக்கமே இறை வணக்கத்தை வைத்துள்ளான். அவன் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், அதாவது நான் ஜின்களையும் மனிதையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அல்லாஹ் நமது படைப்பின் நோக்கத்தை இங்கு தெளிவுபடுத்தி விட்டான். நீங்கள் ரமலானின் இறுதி ஜுமாவை தொழுததினால் கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டீர்கள், மேலும் எனது இறை வணக்கத்தின் உரிமையை செலுத்திவிட்டீர்கள் என்று அவன் கூறவில்லை. மாறாக இது ஒரு நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய செயலாகும். இதனை நீங்கள் உங்களுக்கு நினைவு வந்த நாளிலிருந்து இந்த உலகத்திலிருந்து செல்லும் நாள் வரை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் கூறுகின்றான்.
ஆக வருடத்தில் ஒரு ஜுமாவை மட்டும் போதுமானதாக கருதாதீர்கள். மாறாக ஒவ்வொரு ஜுமாவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பிறகு ஜுமாவை நிறைவேற்றுவது தொடர்பாக கவனமூட்டியவாறு, நீங்கள் ஜும்மாவை நிறைவேற்றி விட்டு எனது உரிமையை செலுத்தக்கூடியவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லது தொழுகைகளை தொழுது எனது உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. மேலும் இதனால் அல்லாஹ்விற்கே பயன் ஏற்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ்விற்கு நமது தொழுகைகள் மற்றும் நமது ஜும்மாவின் தேவை உள்ளது என்பது ஒருபோதும் கிடையாது. மாறாக நீங்கள் ஜும்மாவிற்கு வந்து தொழுது ஹுத்பாவை கேட்கின்றீர்கள். மேலும் அப்போது இறை தியானம் செய்கின்றீர்கள். அப்போது ஒரு நேரம் வருகின்றது, அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், அடியான் அல்லாஹ்விடம் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். அதாவது ஹராமானதை தவிர மனிதன் வேறு எதை வேண்டினாலும், மேலும் அந்த நேரம் அவருக்கு கிடைத்து விட்டால் பிறகு அல்லாஹ் அவனது துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இந்நேரம் ஒரு குறிப்பிட்ட ஜுமாவிற்கு மட்டும் கிடையாது, மாறாக ஒவ்வொரு ஜுமாவிற்கும் உரியதாகும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவின் முக்கியத்துவம் தொடர்பாக கவனமூட்டியவாறு கூறினார்கள், அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது ஈமான் கொண்டுள்ள ஒவ்வொரு நபர் மீதும் ஜும்மா நாளன்று ஜும்மா தொழுவது கடமையாக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள், பயணிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் அடிமைகள் ஆகியோரை தவிர மற்ற அனைவர் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் நிர்பந்தத்திற்கு ஆளானவர்களாவர். மேலும் கூறினார்கள், எவர் கேளிக்கை மற்றும் வியாபாரத்தின் காரணமாக ஜும்மாவை பொருட்படுத்தாமல் இருந்தாரோ அல்லாஹும் அவரை பொருட்படுத்தாமலேயே நடந்து கொள்வான். நிச்சயமாக அல்லாஹ் தன்னிறைவற்றவனும் புகழுக்குரியவனும் ஆவான். அல்லாஹ்விற்கு உங்களது எந்த ஒரு தேவையும் இல்லை, மாறாக அவன் அருள்பாலிக்கக்கூடியவன் ஆவான். மேலும் அல்லாஹ் அருள்பாலிப்பது இந்த விஷயத்தை ஒரு நம்பிக்கையாளரிடம் எதிர்பார்க்கின்றது, அதாவது அவனது புகழை எடுத்துரைக்க வேண்டும். பிறகு அன்னார் இதனையும் கூறினார்கள், ஜும்மா நாளன்று நன்மைகளின் கூலி பல மடங்கு அதிகரித்து விடுகின்றது. அல்லாஹ்வின் கட்டளையை விட மேலும் அவனது கட்டளைகளின்படி செயல்படுவதை விட பெரிதாக வேறு என்ன நன்மை இருக்கின்றது? ஆக ஒரு நம்பிக்கையாளர் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவனது கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். அதில் ஒரு கட்டளை ஜும்மாவிற்கு வருகை தருவதுமாகும். தொழுகைகள் மற்றும் இறை வணக்கத்தின் பக்கம் கவனம் செலுத்துவதுமாகும். ஆக இது ஒரு மிக பெரிய நன்மையாகும். பிறகு எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளருக்கு அதற்கான நற்கூலியையும் வழங்குகின்றான். அவர் அல்லாஹ்வின் தியை பெற வேண்டும் என்பதற்காக எந்த நன்மைகளை இறை வணக்கங்களை செய்கின்றாரோ, மேலும் அவர் ஜும்மாவில் கலந்து கொள்வதனால் அல்லாஹ் அந்த நம்பிக்கையாளருக்கு நற்கூலி வழங்குகின்றான். மேலும் எந்த உலக ஆசைகளும் முன்னுரிமையாக அவர்களுக்கு இருப்பதில்லை. பிறகு ஜும்மாவை எவ்வித காரணமுமின்றி விடுபவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையையும் செய்துள்ளார்கள். எவராவது ஒருவர் எவ்வித காரணமுமின்றி ஜும்மாவை விடுவாரேயானால் அவரது செயல் பதிவீட்டில் அவரை பற்றி முனாஃபிக் என்று எழுதப்படும். மேலும் கூறினார்கள், எவர் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தியவாறு 3 ஜுமாக்களை தொடர்ச்சியாக விட்டு விடுவாரோ அல்லாஹ் அவரது உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவான்.
ஆக இது மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். ஏனென்றால் முத்திரையிடப்பட்டு விட்டால் பிறகு நன்மைகள் செய்வதற்கும் நற்பாக்கியம் குறைந்து கொண்டே செல்கின்றது. மேலும் தொழுகைகளுக்கு வருவது, ஜும்மாக்களில் வருவது ஆகியவற்றில் நயவஞ்சகத்தனம் உருவாகிக் கொண்டே செல்கின்றது. ஆக இது மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். மேலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறினார்கள், ஜும்மா தொழுகைக்காக வாருங்கள். ஒரு நபர் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவராக இருந்தும் ஜும்மாவிலிருந்து பின்தங்கியவாறு சொர்க்கம் செல்வதிலிருந்து பின்தங்கி விடுகின்றார். அவர் அதிகமான நன்மைகளை செய்கின்றார். அதனால் அந்த நன்மைகள் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல இயலும். ஆனால் ஜும்மாவிலிருந்து பின்தங்கி இருந்ததினால் சொர்க்கம் செல்வதிலிருந்து அவர் பின்தங்கி விடுகின்றார். ஆக எண்ணற்ற சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் கலந்து கொள்வதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். மாறாக எவ்வித காரணமுமின்றி கலந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு அன்னார் எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட ரமலானின் இறுதி ஜும்மாவை மட்டும் தொழுங்கள், எனவே நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில்லை. நாம் இப்போது அன்னாரது ஒரு கூற்றை பார்த்தோம். அதில் அன்னார் கூறுகின்றார்கள், வியாபாரம் மற்றும் கேளிக்கை உலக பணி காரணமாக ஜும்மாவை விடக்கூடியவர்கள் மற்றும் ஜும்மாவை நிறைவேற்ற கவனமற்றவர்களாக இருப்பவர்களுடனும் அல்லாஹ்வும் கவனமற்ற முறையிலேயே நடந்து கொள்கின்றான் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமாக இறை வணக்கத்தின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களையும் ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக கவலை கொள்பவர்களையும் பற்றியே எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்கு கவலை கொள்பவர்களாக இருக்கின்றனர், அதனை எதிர்பார்த்து இருக்கின்றனர். மேலும் ஒரு ஜும்மாவிற்கு பிறகு அடுத்த ஜும்மாவிற்கு கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றனர், மேலும் அதனை எதிர்பார்த்து இருக்கின்றனர். மேலும் ஒரு ரமலானிற்கு பிறகு அடுத்த ரமலானிற்காக கவலை கொள்பவர்களாக அவர்கள் இருக்கின்றனர், மேலும் அதை எதிர்பார்த்து இருக்கின்றனர். அதுவன்றி அவர்கள் உள்ள ஆசைகள் மற்றும் பணிகளுக்காக தமது ஜுமாக்கள் மற்றும் தொழுகைகளை வீணாக்குவதில்லை. எனவே நமது இறைவணக்கத்தின் பக்கம் நாம் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமாகும். நமது உரிமைகளை சரியான வழியில் கொண்டு செல்வது அவசியமாகும். அல்லாஹ்வை அடைவதற்காக அந்த அந்தஸ்தின் ஞானத்தை பற்றி தெரிந்திருப்பது அவசியமாகும். வெறும் நாவளவில் இதை கூறிவிடுவதால் மட்டும் இது கிடைத்து விடாது. ஆனால் நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து மற்றும் அவனது கண்ணியத்தை நமது செயல்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, நாம் இறைவனை முழுமையாக அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம் என்று சொல்கின்ற அளவிற்கு நமது செயல்கள் இல்லை என்பதே தெரிய வருகின்றது. மாறாக நமது துவாக்கள் கூட நமது சொந்த நோக்கத்திற்காகவே இருக்கின்றது. ஆனால் அதில் நிரந்தர மனப்பான்மையுடன் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த துவா இருக்க வேண்டும். நமது உள்ளம் வெறும் ஜும்மாவிற்கு மட்டுமின்றி 5 நேர தொழுகைகளுக்காகவும் பள்ளிவாசல் பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் நான் கூறியது போன்று உண்மையிலேயே நமக்கு இது பற்றிய ஞானம் கிடையாது. நாம் தற்காலிக மற்றும் தற்போதைய அவசியத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றோம். மேலும் நிரந்தர மற்றும் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய தேவைக்கு 2ஆம் நிலையையே வழங்குகின்றோம். தொழுகைகள் மற்றும் ஜும்மாக்களை நாம் விட்டுவிடுகின்றோம். நமது தற்காலிக உலக பயன்களாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி விடுவோம், பிறகு அல்லாஹ்வும் மன்னித்து விடுவான். எனவே என்ன வித்தியாசம் ஏற்பட போகிறது என்று நாம் கூறிவிடுகின்றோம்.
இந்த உலக பணியை செய்வோமே, இந்த பணியை விட்டு நழுவிவிடக் கூடாதே, இந்த வியாபாரம் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது என்று ஒரு வியாபாரி கூறுகின்றார். மேலும் தமது பணிக்காக ஏதாவது ஒரு மேலதிகாரியிடம் செலுக்கும் போது அவரை மகிழ்ச்சியடைய செய்யவில்லை என்றால் அவருடைய மூடு நன்றாக இருக்கிறது, எனவே அவரிடம் இப்போது எனது தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டது, நான் தொழுகைக்காக செல்கின்றேன் அல்லது ஜும்ஆ தொழுக செல்கின்றேன் என்று கூறுவதனால் அந்த மேலதிகாரி கோபமடைந்து விடக் கூடாதே, மேலும் அதனால் அவரிடமிருந்து பயன் பெறுவதிலிருந்து பாக்கியமிழந்தவனாக இருந்துவிடக் கூடாதே என்ற எண்ணம் வந்தால் பிறகு நமது முன்னுரிமைகள் முற்றிலும் வேறொன்றாகவே இருக்கின்றது. உலக முன்னுரிமைகள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் முன்னுரிமைகளை விட முக்கியத்துவம் வழங்குகின்றது. மேலும் இவ்வாறு அல்லாஹ்விற்கு போட்டியாக பல விருப்பங்கள் இருக்கின்றன. பிறகு அவைகளுக்கு இரண்டாம் நிலையை வழங்குவதற்கு பகரமாக அவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் பின்னுக்கு சென்று விடுகின்றான், மேலும் உலக விருப்பங்கள் மேலோங்கி விடுகின்றன. பிறகு நாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, அதாவது நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டால், அவனது கட்டளைகளை உலக ஆசைகளுக்கு பின்னால் வைத்துவிட்டால் அல்லாஹும் நம்முடன் அவ்வாறே நடந்து கொள்வான் என்பதையும், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருந்தும் கவனமற்ற தன்மையின் காரணமாக அப்படிப்பட்ட மனிதன் சொர்க்கம் செல்வதிலிருந்து இழப்பிற்குரியவனாக ஆகிவிடுகின்றான் என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். ஆக ஒரு நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால், எனது வியாபாரங்களிலும் எனது பணிகளிலும் அல்லாஹ்வின் அருளினாலேயே பரக்கத் ஏற்படும் என்ற இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்த வேண்டும். ஆக அல்லாஹ்வின் அருளினாலேயே பரக்கத் ஏற்படும் என்றால் பிறகு நான் ஏன் முதலில் அல்லாஹ்வின் உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது? ஆக இந்த தத்துவத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது அவசியமாகும். இதனை நாம் புரிந்துவிட்டால் பிறகு நமது பள்ளிவாசல்கள் ரமலான் மட்டுமின்றி ஐவேளை தொழுகை நேரத்திலும் நிறைந்திருக்கும், மேலும் ஜும்மாவிலும் நிறைந்திருக்கும். மாறாக சிறியதாகிவிடும். மேலும் இதுவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கமும் ஆகும். அடியார்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு வருவதற்காகவே வருகை தந்தார்கள். மேலும் இதுவே பையத்தின் நோக்கமும் ஆகும். அதாவது நாம் நம்மை நாமே இறைவனுக்கு அருகில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், மேலும் அவனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், மேலும் அவனது உண்மையான அடியாராக ஆக வேண்டும். நமது தொழுகைகள், நமது ஜுமாக்கள் மற்றும் நமது நோன்புகள், நமது பெருநாள் ஆகியவை இறை நெருக்கத்தை பெறுவதற்குரியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ரமலானின் நோன்பையும் அல்லாஹ் இதன் காரணமாகவே நிர்ணயித்துள்ளான். அதாவது ஒரு மாதத்தில் குறிப்பாக ஒரு நம்பிக்கையாளர் தமது நன்மை மற்றும் இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும், மேலும் அதில் நிலைத்திருக்க வேண்டும். பிறகு அடுத்த ரமலானில் இதற்கு அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும். அது மீண்டும் திரும்பி அந்த பழைய நிலைக்கே வந்துவிடக்கூடாது. ரமலானிற்கு பிறகு நமது முந்தைய நிலையே நம்மீது இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இதனையே நமக்கு கூறியுள்ளார்கள். அதாவது இன்றைய நாள் நமது கடந்த நாளை விட சிறந்ததாக இல்லை என்றால் பிறகு நாம் உண்மையான நம்பிக்கையாளர் கிடையாது. எனவே நாம் ஜும்மாவை வழி அனுப்புவதற்காக இங்கு ஒன்று கூடவில்லை, மாறாக நமது நன்மைகளில், நமது இறை வணக்கத்தில், அல்லாஹுடனான நமது அன்பில் முன்னேறியவாறு நமது அடியை வலுப்படுத்துவதற்காகவும்
மேலும் அதற்காக துவா செய்வதற்காகவும் நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். மேலும் நாம் இந்த உடன்படிக்கை எடுக்க வேண்டும். அதாவது நாம் இறைவனுடன் நமது தொடர்பை அதிகரிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இறை நெருக்கத்தின் முக்கியத்துவம் தொடர்பான உணர்வு இருக்கும் போதுதான் இந்த உடன்படிக்கை மற்றும் துவாவை நாம் செய்ய முடியும். மேலும் இதனை பற்றி மதிப்பும் அறிவும் இருக்கும் போதுதான் அது நடைபெறும். மேலும் அல்லாஹுவை உண்மையில் அனைத்து ஆற்றல்களின் எஜமானனாகவும் அனைத்து பணிகளிலும் சிறந்த முடிவு வரை கொண்டு செல்வதற்கான வழியாகவும் அவனை கருதுவதுதான் இது நடைபெறும். ஆனால் விளையாட்டு மற்றும் உலக வியாபாரங்களின் மீதான மதிப்பானது அல்லாஹ்வின் மீதான மதிப்பை விட அதிகமாக இருக்கும் என்றால் பிறகு அது வைரத்தின் மதிப்பை பற்றி தெரியாத அந்த குழந்தையின் நிலையை போன்றதே ஆகும். அந்த குழந்தைகளுக்கு எங்கிருந்தாவது வைரம் கிடைத்துவிட்டால் பிறகு அதை அவர்கள் கோழிக்காய் என்று கருதுகின்றனர். கைகளால் அவர்கள் அடித்து விளையாடுகின்ற கோழிக்காயை போன்று அவர்கள் அதை நினைக்கின்றனர். இவ்வாறு அவர்கள் அடித்து விளையாடி யாரிடம் அதிகம் இருக்கின்றதோ அவர் வெற்றி பெற்று விடுகின்றார். பிறகு அவர்கள் இந்த வைரத்தை கொண்டும் விளையாட ஆரம்பித்து விடுவர். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் கடல்வழி பயணமே நடைபெற்று வந்தது. கப்பல்களில் பயணம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், அப்போது ஒரு நபர் என்னிடம் கூறினார், அதாவது சில நாட்களுக்கு முன் அவர் ரத்தினங்கள் விற்கின்ற கடை வீதியில் சென்று கொண்டிருந்தார். அவரது வைரம் கீழே விழுந்து விட்டது. ஏறக்குறைய 105 வைரங்கள் இருந்தன. அதில் சில சிறிதாகவும் சில பெரிதாகவும் இருந்தது. அவர் காவல்துறையின் தலைமையக அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்தார். பிறகு அவர் அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதை தேடுமாறு தகவல் கொடுத்தார்கள். பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஒருவர் போலீஸ் ஸ்டேஷனிற்கு வைரங்களை கொண்டு வந்தார். மேலும் நான் சில குழந்தைகள் இதை வைத்து விளையாடுவதை கண்டேன். ஒரு சிறுவனிடம் இது பற்றி கேட்டபோது அவன், நான் இதை கோழிக்காய் என்று கருதினேன், பேப்பரில் மூடப்பட்டிருந்தது என்று அந்த சிறுவன் கூறினான். எவ்வாறு இருப்பினும் அவன் இதை கீழே விழுந்திருப்பதை கண்டு கோழிக்காய் என்று கருதினான். பிறகு குழந்தைகள் விளையாடுவதை போன்று விளையாட ஆரம்பித்தான். அவனிடம் கோழிக்காய் எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு அவன், இப்பகுதியில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கு அதை நான் பங்கிட்டு கொடுத்து விட்டேன் என்று கூறினான். ஆனால் இது பல லட்சத்திற்குரிய வைரங்களாகும். ஆனால் அந்த சிறுவனுக்கு அதன் மதிப்பு பற்றி என்ன தெரியும்? அவன் அதை கண்ணாடியால் ஆன கோழிக்காய் என்று கருதி விளையாட ஆரம்பித்து விட்டான். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் எழுதுகின்றார்கள், அவனது தந்தைக்கு இது கிடைத்திருந்தால் அவர் அதை மறைத்து வைத்தவாறு சுற்றித் திரிந்திருப்பார். நகரத்தை விட்டு கூட வெளியே சென்று வேறொரு நகரத்திற்கு சென்று அவர் இதனை விற்றிருப்பார். ஆனால் சிறுவனின் பார்வையில் இதற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் இருந்தது. மேலும் இதனை அவன் கண்ணாடியினால் ஆன கோழி என்று கருதினான். மேலும் மற்ற சிறுவர்களுக்கும் இதை பங்கிட்டு கொடுத்து விட்டான். அவனுக்கு இனிப்பு மிட்டாய் கிடைத்திருந்தால் அவன் இதை பங்கிட்டதை போன்று மகிழ்ச்சியாக பங்கிட்டிருக்க மாட்டான். குழந்தைகளும் அவனிடம் இந்த வைரங்களை கேட்டிருப்பர். அவனும் என்னிடம் 105 கோழிக்காய் இருக்கிறது, இவை அனைத்தையும் வைத்து நான் என்ன செய்வது, நீயும் கொஞ்சம் எடுத்துக்கொள் என்று கூறி பங்கிட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு இனிப்பு மிட்டாய் கிடைத்திருந்தால் பிறகு அவன் இதை போன்று எவருக்கும் கொடுத்திருக்க மாட்டான். மேலும் நானே இதை சாப்பிடுவேன் என்று கூறியிருப்பான். அவனது பார்வையில் இனிப்பு மிட்டாய் அதிக மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. மேலும் அவனது பார்வையில் எந்தவுக்கு இனிப்பு மிட்டாய்க்கு மதிப்பு இருந்ததோ அதற்குரிய மதிப்பு இதற்கு இருக்கவில்லை. இதை போன்று இன்னொரு கதையையும் அன்னார் கூறினார்கள்.
ஒரு நபர் காட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அவரது உணர்வு முற்றிலும் வெளியாகிவிட்டது. அவர் பசியினால் துடித்தார். வாழ்வதற்கான எவ்வித வழியும் அவருக்கு தென்படவில்லை. அவருக்கு வழியில் கீழே விழுந்து கிடந்த ஒரு பை கிடைத்தது. அவர் அதில் ஏதாவது சாப்பிடுவதற்கான பொருட்கள் இருக்கும் என்று கருதியவாறு அதை எடுத்தார். அவர் அதனை கத்தியினால் கிழித்து திறந்த போது அதில் முத்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. எனவே அவர் அதனை எரிந்து விட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு இந்த முத்துக்களை விட கை நிறைய கடலை அல்லது ரொட்டியின் துண்டு மிகவும் மதிப்பு மிக்கதாக இருந்தது. ஆக ஒரு பொருளை பற்றிய மதிப்பு அதன் தேவை மற்றும் அதனை பற்றிய அறிவு இருப்பதை பொறுத்தே இருக்கின்றது. சில மக்கள் தமது எண்ணம் மற்றும் தேவைகளுக்கேற்ப முக்கியத்தை பார்க்கின்றனர். சிறிய விஷயங்களை தேடி வெளியேறுகின்றனர். மேலும் மிகவும் முக்கியமான விஷயங்களை பொருட்படுத்துவதில்லை. இந்த விஷயங்கள் உலக ஆசைகள் முழுமையடைவது மற்றும் அல்லாஹுடனான தொடர்பை ஏற்படுத்துவதில் போட்டி போடுதல் ஆகியவற்றிலும் நமக்கு காண கிடைக்கின்றது. உலகிலுள்ள பெரும்பாலான மக்கள் இத்தகைய செயலை செய்கின்றனர். மேலும் தமது துவாக்களை கேட்பதற்கான முன்னுரிமையிலும் பெரும்பாலான மக்களிடம் சரியான ஞானம் மற்றும் அறிவு இல்லாததினால் முக்கிய விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிடுகின்றனர். மேலும் மிக குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு மனிதன் மிக அதிகமாக தமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றான். எந்த துவாக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த கருத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். இது தொடர்பாக நான் கூறிவிடுகின்றேன். என்னிடமும் மக்கள் துவா தொடர்பாக கேட்கின்றனர். அதாவது நாங்கள் துவா செய்கின்றோம், மேலும் மிக வேதனையுடன் துவா செய்கின்றோம், ஆனால் எங்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் நான் அவர்களுக்கு பதில் கொடுத்து வந்துள்ளேன். இந்த வசனத்திற்கேற்ப வழங்குகின்றேன். அதை பற்றிய விளக்கத்தை நான் ரமலானின் முதல் குத்பாவிலும் கூறினேன். அல்லாஹ் கூறுகின்றான், நான் எனது அடியார்களுக்கு மிக அருகில் இருக்கின்றேன், அவர்களது துவாக்களை கேட்கின்றேன். உஜீபு தாவத் தாய் இதா தான் ஃபல் யஸ்தஜீபுலி வல் யுமினு பி லஅல்ல யர்ஷதூன். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக இதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். இங்கு தாவத் தா என்பதில் அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ற பொருள் கிடையாது. மாறாக அழைக்கின்ற குறிப்பான சிலரே அவர்கள் பகலில் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கின்றனர், கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றனர், இறை தியானம் செய்கின்றனர், மேலும் தமது தொழுகைகள் மற்றும் ஜும்மாக்களை பாதுகாக்கின்றனர், மேலும் இரவில் வேதனையுடன் அல்லாஹ்வை அழைக்கின்றனர். எவ்வித சந்தேகமுமின்றி அத்தாஹ் என்பதற்கு அழைக்கின்ற ஒவ்வொருவரும் என்ற பொருளும் இருக்கிறது. ஆனால் இங்கு ரமலான் தொடர்பாக கூறப்பட்டு வருகிறது. எனவே இங்கு எந்த மக்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் அவர்கள் தமது இறை வணக்கங்களை அல்லாஹிற்காகவே செய்கின்றனர். அல்லாஹிற்காக கலப்பமற்றதாக ஆக்கக்கூடியவர்கள். பிறகு அவர்கள் தமது இறை வணக்கங்களை ரமலானிற்கு மட்டும் ஒரு எல்லைக்குட்பட்டதாக வைப்பதில்லை. மாறாக அவர்களது இறை வணக்கங்கள் முழு வருடமும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த மக்கள் உலக ஆசைகளுக்காக துவாக்கள் செய்வதில்லை, மாறாக அல்லாஹ் கிடைப்பதற்காக துவாக்கள் செய்கின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் அனைத்தையும் மறந்து எனது நெருக்கத்தை பெறுவதற்காக துவா செய்கின்றனர், பிறகு நான் அவர்களது துவாவை கேட்கின்றேன். ஆக இதுவே அத்தா என்பதன் பொருளாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து கூறியுள்ள விளக்கம் இதுவே ஆகும். அதாவது அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் என்னை அடைவதற்கு முயற்சி செய்கின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், வஇதா சஅலக இபாதி அன்னி, அதாவது நான் எங்கு இருக்கின்றேன் என்று என்னை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கின்றனர். அவர்கள் என்னை விரும்புகின்றனர். அவர்கள் ரொட்டியை பற்றி கேள்வி கேட்கவில்லை, வேறு ஏதோ உலக ஆசைகள் குறித்து அவர்கள் கேள்வி கேட்பதில்லை. அவர்கள் அல்லாஹ் எங்கு இருக்கின்றான், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றனர். ஆக அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் என்னை சந்திப்பதற்கு நிம்மதி இழந்தவர்களாக இருக்கின்றனர், அவர்களை நிச்சயமாக நான் சந்திப்பேன். அல்லாஹ் எவர்கள் வேலையை பற்றியோ அல்லது ரொட்டியை பற்றியோ அல்லது செல்வத்தை பற்றியோ அல்லது உறவு பற்றியோ கேட்டால்
நான் அவரது கூற்றை நிச்சயமாக கேட்கின்றேன் என்று கூறவில்லை. பொதுவாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த விஷயங்களை கேட்கக்கூடியவர்களும் இதனையே கூறுகின்றனர். அதாவது, நாங்கள் மிகவும் வேதனையுடன் துவாக்கள் செய்தோம், ஆனால் எங்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த விஷயங்களை கேட்பவர்கள் தற்காலிகமாக இறைவணக்கத்தை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கின்றனர். தமது இறைவணக்கம் மற்றும் தொழுகை மற்றும் துவாக்களில் எப்போது வரை அவர்களுக்கு ஒரு பணியின் தேவை இருக்கின்றதோ அந்த நேரம் வரைதான் அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். அவர்களது அந்த வேதனையுடன் கேட்கப்படுகின்ற நிலைமையும் தற்காலிகமானதேயாகும். சிலர் எழுதுகின்றனர், அதாவது நாங்கள் எவ்வளவு வேதனையுடன் துவாக்கள் செய்தோம், ஆனால் அல்லாஹ் செவியேற்கவில்லையே. அல்லாஹ் நான் உங்களது உலக ஆசைகளை முழுமை செய்வேன், மேலும் துவாக்களை கேட்பேன் என்று கூறவில்லை. ஆனால் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு அல்லாஹ் அடைவதற்கும் அவனை சந்திப்பதற்கும் வேதனையுடன் நாம் துவா செய்தால் பிறகு அல்லாஹ் நான் நிச்சயமாக கேட்பேன், பிறகு எனது நண்பருக்கு நான் நண்பனாகி விடுவேன், அவனுடன் நிற்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் அவனது விருப்பங்களை நான் முழுமை செய்வேன், அவனது எதிரியுடன் நான் சண்டையிடுவேன் என்று கூறுகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சில கட்டுரைகள் வார்த்தைகளினால் வெளிப்படுவதில்லை, மாறாக அந்த வாக்கியங்களில் அது மறைந்து இருக்கின்றது. இத்தகைய நிலையே இங்கும் உள்ளது. இங்கு அத்தா என்பதன் பொருள் அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்பது இதற்கு பொருள் அல்ல. மாறாக இறைவனை அழைக்கக்கூடியவர்களே ஆவர். அல்லாஹ் கூறுகின்றான், எனது அடியார்கள் என்னை நோக்கி ஓடிபோது அவர்களிடம் ஒரு துடிப்பும் அன்பும் உருவாகின்றது. மேலும் அவர்கள் எனது இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று அவர்கள் கேட்கின்றனர். நீர் அவர்களிடம் கூறுவீராக, நான் அழைக்கக்கூடியவரின் அழைப்பை நிராகரிப்பதில்லை, மேலும் நிச்சயமாக அவரது துவாவை கேட்டேன். உலக விஷயங்களுக்காக மக்கள் துவா செய்கின்றனர். எந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையோ பிறகு அவர்கள் அதனால் அல்லாஹ்விடம் அவநம்பிக்கை அடைந்து விடுகின்றனர். உதாரணமாக, வேலை தேடுகின்றனர். அதிக விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பர். ஒரு நபரை விட இன்னொரு நபர் தகுதி வாய்ந்தவராக இருக்கலாம், அவருக்கு வேலை கிடைக்கும். எவராவது ஒருவர் நான் மிகவும் வேதனையுடன் துவா செய்தேன் என்று கூறினால் மற்றவர் இவரை விட அதிக வேதனையுடன் துவா செய்திருக்கலாம். இதன் காரணமாக அவருக்கு வேலை கிடைத்திருக்கும். மேலும் இவ்வாறே மற்ற உலக விவகாரங்களும் இருக்கின்றன. ஒரு வேலை இருக்கலாம் அல்லது இரண்டு இருக்கலாம். இதே போன்று உலக விஷயங்கள் ஒரு எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கின்றது. ஒன்று, இரண்டு அல்லது சிறிதளவு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு எல்லைக்குட்பட்டவன் அல்ல, அவனுக்கு எந்த வரையறையும் கிடையாது. நாம் இறைவனை கேட்போம் என்றால் இறைவனிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் வேதனையும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளின்படி செயல்படவும் வேண்டும். அல்லாஹுவும் இதனையே கூறுகின்றான், நீங்களும் நான் கூறுவதை கேளுங்கள், அல்லாஹுவின் உயர் அந்தஸ்திற்கு கண்ணியம் வழங்குங்கள், வைரத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், கோழிக்காயை போன்று அதனை கருதாதீர்கள். இவ்வாறு நடைபெறும் என்றால் பிறகு அல்லாஹ் கிடைத்து விடுகின்றான். பிறகு எவருக்கு அல்லாஹ் கிடைத்து விடுவானோ அவரது காலடிக்கு கீழ் உலகத்தின் ஒவ்வொரு அருட்களும் வந்து விடுகின்றன. எனவே அடியானின் பணி என்னவென்றால் அல்லாஹ்வின் ஒவ்வொரு கூற்றையும் கேட்க வேண்டும். வருடத்தின் ஒரு மாதத்தை மட்டும் இறை வணக்கத்திற்காக போதுமானதாக கருதாதீர்கள். ரமலானின் இறுதி ஜுமாவை மட்டும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக கருதாதீர்கள். நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால், மேலும் அல்லாஹ்வை ஒருபோதும் ஏமாற்றவில்லை என்றால் பிறகு உண்மையில் நாம் நேர்வழி பெற்றவர்களாக இருப்போம். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களது நண்பனாக அல்லாஹ் இருப்பான், மேலும் அவனது அனைத்து தேவைகளையும் முழுமை செய்கின்றான். இதுவே அல்லாஹுவின் வாக்குறுதியாகும். ஆக நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நமது பொறுப்பு என்னவென்றால் நாம் நமது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும்.
எந்த தரம் வரை இந்த ரமலான் மாதத்தில் சென்றோமோ அல்லது செல்வதற்கு முயற்சி செய்தோமோ அதற்கு கீழே உங்கள் விழச் செய்து விடாதீர்கள். மேலும் தமது தொழுகையின் தரத்தையும் உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். மேலும் ஜும்மாவில் கலந்து கொள்வதையும் நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் எந்த மக்கள் அல்லாஹ்வை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அந்த மக்களில் இணைவதற்கு நாம் எப்போதும் முயற்சி செய்து வர வேண்டும். அதாவது நமக்கு அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்ற இந்த துஆவை எப்போதும் செய்து வர வேண்டும். நமது தொழுகைகள், நமது இறை வணக்கங்கள் இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய தொழுகைகளாகவும் இறை வணக்கங்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த தரத்தை அடைவதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.